இலான் மஸ்க் வந்து எங்க பாட்டை கேட்டிருக்கணும். இந்த பாட்டு அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. இந்த பாட்டை அவர் கேட்டிருந்தாருன்னா இவர் கொஞ்சம் ஆட்டங்களை அடக்கி வாசிச்சிருப்பார். என்ன நடந்தா இவருக்கு இந்த வருஷம் துவங்கினதுல இருந்து $800 பில்லியன் இவருக்கு லாஸ்ட். ஏனென்றா அவற்ற செயல்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே, கிட்டடியில் அவர் போட்ட டிராமாக்கள். ஸோ இதுகளால டெஸ்லாண்ட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டுது. கன பேர் அதை வித்து கொண்டு வரினோம் ஷேர்ஸை. அதுல முக்கியமான ஆள் வந்து அவட்ட பிரதர், அண்ணனா தம்பியா தெரியாது, அவரும் அவட்ட ஷேர்ஸை வித்துட்டு வெளியில போயிட்டார். ஏண்டா டெஸ்லா வந்து இப்போ $1 trillion கம்பெனி என்ற ஸ்டேட்டஸ்ல இருந்து கீழே இறங்கிட்டுது. ஸோ இந்த வருஷ துவக்கத்துல இருந்து அவர் $800 பில்லியன் லாஸ் பண்ணியிருக்காரு அவட்ட வேல்யூ, அவட்ட கம்பெனி வேல்யூ. இதுக்கான காரணம் வந்து அவர் தான் 100%. இதுக்கு யாருமே காரணம் இல்லை. அவட்ட பிஹேவியர், அவட்ட ஆட்டிடியூட், பப்ளிக்ல நடந்த விதங்கள். இது பத்தாதுக்கு இவர் டொனால்ட் ட்ரம்போட சேர்ந்து கவர்மெண்ட்டுக்குள்ள இன்வால்வ் ஆகி கனவேட்ட வேலையில காப்பு வச்சவர். ஸோ அந்த எதிர்ப்பு மக்களுக்கு கணக்க இருந்தது. ஸோ இவருக்கு கணப்பக்கத்தால் அடி விழுந்தது. இப்படி அது பத்தாதுக்கு டெஸ்லா கார் ஓனர்ஸ் அவங்க வந்து இப்ப கூட வாங்கின ஸ்டிக்கர்ல இதுதான் ஒரு ஃபேமஸ் ஸ்டிக்கர். இவர் பைத்தியம் தெரியறதுக்கு முதல் தான் இந்த கார் வாங்கினு சொல்லி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தான் கூட பேர் ஒட்டி கொண்டு தெரியலாம். ஏன்னா அவங்களுக்கு காரை விற்கலாதா டவுட்டா தான் எனக்கு விற்கலாம் தான். என்ன அவ்வளோத்துக்கு இஷ்டம் இல்லாட்டிக்கு இன்னும் சரியா ஏன்டா அவ்வளோத்துக்கு இவர மக்களுக்கும் இப்போ பிடிக்குது இல்லை. ஸோ டெஸ்லா ஷேர் வேல்யூஸ் குறைஞ்சோன்னா இப்போ ஏதாவது செய்யத்தானே வேணும். நார்மலா டெஸ்லா வந்து ஒரு கமர்ஷியல் செய்யல, கமர்ஷியல் அட்டுகள் இவர் தான் இவற்றை வாயால தான் ப்ரொமோட் பண்ணி கொண்டு இருந்தவர். நான் காசு இல்லை வேல்யூ குறைய வலிக்கிறதுக்கே இப்போ ஏதாவது ஒன்று செய்யணும் தானே, கமர்ஷியல் அட் ஒன்று செஞ்சிருக்கணும். இந்த இடத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நார்மலா பிராண்டுகள் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ரோல் வைக்கிறது, இந்த பிராண்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பெரிய பெரிய இன்ஃபுளுன்ஸ் ஆன ஆக்களை தான் இந்த பிராண்ட் அம்பாசிடர்ஸா எடுக்கிறது. இப்போ டெஸ்லா கடைசியா எடுத்திருக்கிற பிராண்ட் அம்பாசிடர் தெரியா. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் கூப்பிட்டு அவருக்கு ஒரு கார் ஒன்று கொடுத்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அதுகளையும் ஆட் பண்ணி அவர்கிட்ட ஹேட்டுகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் ஒரு கமர்ஷியல் ஒன்று செஞ்சு வெளியிட்டு இருக்காரு அவர். அண்ட் அப்ப செஞ்சுதானே ஆகணும், வெளியே குறைஞ்சு வருது. இவ்வளவு கமர்ஷியல் அட்டுகளுக்கு ஸ்பெண்ட் பண்ணாத டெஸ்லா இப்ப கமர்ஷியல் அட்டுல கூட இப்ப இறங்கி இருக்குது. இறங்கத்தானே வேணும், என்ன நிலைமை அவ்வளவுக்கு கீழே போய் கொண்டு இருக்கு. ஸோ யூஎஸ் பிரசிடென்ட்டை கொண்டு வந்து கமர்ஷியல் அட்டுக்குள்ள போட்டு அதையும் காட்டி இப்ப ஏதாவது சேல்ஸை பூஸ்ட் பண்ணத்தானே வேணும். எல்லாருக்கும் வெளியே போக குறைஞ்சு போகுது ஆளுக்கு. இந்த உலகத்திலேயே நாங்க செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான விஷயம் என்றா ஒரு பிசினஸ் மேன் ஆகிறது தான், நல்லா காசு சம்பாதிக்கிறது. எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரையும், எந்த ஒரு மூவி ஸ்டாரையும், எந்த ஒரு பிரசிடென்ட்டையும் கொண்டு வந்து சேல்ஸ்மேன் ஆக்கலாம் ஒரு பிசினஸ் மேன் நினைச்சா. இதான் இப்ப யூஎஸ் பிரசிடென்ட் நிலைமை. டெஸ்லா கமர்ஷியலுக்கு வந்து நிற்கிறார்.